அண்மை செய்தி. முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். நில அபகரிப்பு வழக்கில் முன்ஜாமீன் கோரி எம்.ஆர். விஜயபாஸ்கர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கருணாகரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். பேசுவோம். கருணாகரன், வழக்கின் விவரங்கள் குறித்த விரிவான தகவல்கள். ஜெனிஃபர், மேலக்கரூர் பகுதியில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவரது நண்பர் சொந்தமான நிலத்தை ஒரு 100 கோடி மதிப்பிலான நிலத்தை மோசடியான ஆவணங்களை தாக்கல் செய்து பதிவு செய்து கொண்டார் என்று தொடர்புடைய சார் பதிவாளர் கொடுத்த புகாரின் பேரில் அந்த தொடர்பு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை தற்பொழுது சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் தன்னையும் கைது செய்ய வாய்ப்பு இருக்கு என்ற அடிப்படையில் தலைமறைவாக எம்.ஆர். விஜயபாஸ்கரும் அவரது சகோதரரும் தற்பொழுது கடந்த சில வாரங்களாக தலைமறைவாக உள்ளனர். கேரளாவில் அவரை தேடுதல் பணியில் ஈடுபட்டு வந்த நிலையிலும் தொடர்ந்து தலைமறைவாக உள்ளார். இந்த நிலையில் இந்த வழக்கில் தன்னை கைது செய்யாமல் இருப்பதற்காக முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார். அவரும் அவரது சகோதரர் எம்.ஆர். சேகரும் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த நிலையில் இந்த வழக்கு நாளை அவர் முன்னாள் எம்பி என்பதால் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் வழக்கு அந்த தொடர்புடைய எம்பி எம்எல்ஏ முறைகேடுகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வர வாய்ப்புள்ளது. அதே போன்று அவரது சகோதரர் சேகர் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு உயர்நீதிமன்றம் கிளையில் நாளை விசாரணைக்கு வர வாய்ப்புள்ளது. இதற்கு முன்னதாக அவர் கரூர் நீதிமன்றத்தில் விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெனிஃபர், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கருணாகரன். அண்மை செய்தி. முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். நில அபகரிப்பு வழக்கில் முன்ஜாமீன் கோரி எம்.ஆர். விஜயபாஸ்கர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கருணாகரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். பேசுவோம். கருணாகரன், வழக்கின் விவரங்கள் குறித்த விரிவான தகவல்கள். ஜெனிஃபர், மேலக்கரூர் பகுதியில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவரது நண்பர் சொந்தமான நிலத்தை 100 கோடி மதிப்பிலான நிலத்தை மோசடியான ஆவணங்களை தாக்கல் செய்து பதிவு செய்து கொண்டார் என்று தொடர்புடைய சார் பதிவாளர் கொடுத்த புகாரின் பேரில் அந்த தொடர்பு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை தற்பொழுது சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் தன்னையும் கைது செய்ய வாய்ப்பு இருக்கு என்ற அடிப்படையில் தலைமறைவாக எம்.ஆர். விஜயபாஸ்கரும் அவரது சகோதரரும் தற்பொழுது கடந்த சில வாரங்களாக தலைமறைவாக உள்ளனர். கேரளாவில் அவரை தேடுதல் பணியில் ஈடுபட்டு வந்த நிலையிலும் தொடர்ந்து தலைமறைவாக உள்ளார். இந்த நிலையில் இந்த வழக்கில் தன்னை கைது செய்யாமல் இருப்பதற்காக முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார். அவரும் அவரது சகோதரர் எம்.ஆர். சேகரும் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த நிலையில் இந்த வழக்கு நாளை அவர் முன்னாள் எம்பி என்பதால் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் வழக்கு அந்த தொடர்புடைய எம்பி எம்எல்ஏ முறைகேடுகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வர வாய்ப்புள்ளது. அதே போன்று அவரது சகோதரர் சேகர் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு உயர்நீதிமன்றம் கிளையில் நாளை விசாரணைக்கு வர வாய்ப்புள்ளது. இதற்கு முன்னதாக அவர் கரூர் நீதிமன்றத்தில் விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெனிஃபர், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கருணாகரன்.